வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே சில விஷயங்களை தவறான முடிவுகளை நீங்க எப்பொழுதுமே எடுத்து விடுவீங்க. அப்படி நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவு தான் உங்களுடைய காதல் வாழ்க்கை. நீங்க காதல் வாழ்க்கையில தவறு செய்து விட்டீர்களா என்று கேட்டால் கிடையாதுங்க. ஆனா நீங்க காதலித்தது தவறு கிடையாது. உண்மையாகத்தான் நீங்கள் காதலித்தீர்கள். அவர்களுக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன், எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பேன் என்று முழுமைக்கும் அவர்களை காதலித்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் உங்களைப் போல ஒரு மனிதர்களை அவர்கள் தவறவிடும் பொழுது, இப்பொழுது தவறவிடும் பொழுது அவர்களுக்கு பெருமையாக தெரியலாம். ஆனால் போக போக பின்னாடி காலங்களில் எதிர்காலத்துல உங்களை ஏண்டா நம்ம தவறவிட்டோம் அப்படின்னு உங்களை பார்த்து வருத்தப்படக்கூடிய முதல் ஒரு நபராக உங்களை விட்டு சென்ற அந்த ஒரு நபர் தாங்க எப்போதுமே இருப்பாங்க. ஆனா நீங்க காதலித்த மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில தவறான ஒரு மனிதர்களை நீங்கள் காதலித்து விட்டீங்க. ஆனா அந்த ஒரு வித்தியாசமான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில புரியாமல் போனதால் நீங்கள் உங்களையே சில விஷயங்கள்ல தயக்கமாக நீங்கள் காட்ட ஆரம்பித்திருப்பீங்க. நம்ம ஏன் இப்படி நடந்து கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி எல்லாம் உருவானது அப்படின்னு உங்களை நீங்களே பழி தீர்த்து கொள்வீங்க. ஏன் அப்படின்னா நம்ம தான் அந்த ஒரு பாதையை போய் அந்த ஒரு காதல் வாழ்க்கையில நம்ம தான் போய் விழுந்தோம் அப்படின்னு உங்களை நீங்களே குடித்து, இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் சாப்பிட்டு கொள்ளாமல் யாரிடமும் பேசாமல் உங்களை நீங்களே பழி வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்க மாறி இருப்பீங்க. நீங்க எப்போதுமே ஒரு விசித்திரமான ஒரு மனிதர்கள். உங்களிடம் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தால் உங்களை தாங்க நீங்க உங்களுக்கு தான் நீங்க பாதிப்பை கொடுத்து கொள்வீர்களே தவிர மற்றவர்களுக்கு நீங்க பாதிப்பை கொடுத்து கொள்ள மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்கள். அதனால உங்களை நீங்களே தாக்கிக் கொள்வீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய காதல் ஒரு உண்மையான காதல். ஆனால் அந்த உண்மையான நபர்கள் உங்களுக்கு எதிரில் இருந்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் யாருமே அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். அனைவருமே பொறாமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறியிருக்கும். இருந்தாலும் இதுவும் ஒரு நன்மைக்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய திருமணத்திற்கு அப்புறம் இல்லைன்னா இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனது கஷ்டத்தை தான் தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்போதே அது நின்று விட்டதும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு நன்மைகளை உங்களுக்கு தேடி தேடி தாங்க கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த சில எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. உங்களுக்கு வெளியில் எப்பொழுதுமே ஓப்பனான எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியில் தெரிவது போல உங்களுக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அருகில் யாரோ ஒருத்தவங்க அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்து போராடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. ஆனா அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க கூடவே தாங்க இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆனா அமைதியாக இருப்பாங்க. நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, யாரிடமெல்லாம் பேசுறீங்க, அடுத்து என்னெல்லாம் நீங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாமே அவங்க அறிந்திருப்பாங்க. அதனை அறிந்து அதனை தடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முழுமைக்கும் அவங்க தேர்வு செய்ய ஆரம்பிப்பாங்க. தேர்வு செய்து வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்களை முடிவை கட்டி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் தடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து வாழ்ந்து வந்து கொண்டிருப்பாங்க. அந்த அவர்களுடைய சிரிப்பு உங்களுக்கு நிச்சயமாக எதுவுமே வெளியில் காட்டி கொடுக்காது. உண்மையான மனிதர்களாக மட்டுமே நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அவர்களுடைய உள்ளுக்குள்ள அவர்களுடைய மனது எப்போதுமே வேறு ஒன்றாக இருக்கும். மறைத்து வைத்த எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. ஆனால் அவர்கள் லேட்டா தான் உங்களால புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில கூடவே இருந்து எனக்கு குளிப்பிடித்த ஒரு நபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. நீங்கள் ஏன் தெரியுமா தனிமையாக நடந்து கொண்டீங்க? நீங்க தனிமையாக இருந்ததற்கு காரணம் நீங்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் பல முறைகள் உங்களுடைய மனதை உடைத்த நேரங்களும் காலங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால இப்போது தூரமாக நீங்கள் எல்லாத்தையுமே வைத்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான தனிமைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுத்திருக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் ஏன் நடந்தது, இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவும் வேண்டும். அது மட்டுமல்லாம மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்கிறேன். நம்முடைய ராசி பலன் உங்களுக்கு 100க்கு 100 சரியாக பொருந்துகிறது என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை தைரியமான ஒரு வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் நடக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில சில மாற்றங்களானது உருவாகும் என்பதை நீங்கள் இனிமே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க முன்னாடி உணர்ச்சிகரமான ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டுதாங்க இருந்தீங்க. அது யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சில அவமானங்கள், சில பாடங்கள், சில அனுபவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம
நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற சில பாடங்களை கற்றுக் கொடுத்ததால் சில விஷயங்களை நீங்கள் அப்படியே மறந்திருப்பீங்க. எதையுமே வெளியில் கூறாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து அதை அப்படியே மறைக்கவும் செய்திருப்பீர்கள். ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கை அதே ஒரு இதயம்தான் மிகவும் உங்களை தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றிருக்கும். முற்காலங்களில் உணர்ச்சிகரமாக இருப்பீங்க. எது நடந்தாலும் உடனே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பயப்படுவீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக மாறி இருப்பீங்க. எது நடந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. எந்த ஒரு நிலைமை வந்தாலுமே நீங்கள் இனிமேல் உடைய மாட்டீங்க. எவ்வளவுதான் உடைந்தாலும் எழுந்தவும் நம்மளால நிற்க முடியும். ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். இருந்தாலும் முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி என்றால் என்ன, செல்வாக்கான ஒரு மனிதர்களாக நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு அதை ஒரு நாளாவது நம்ம பார்க்கணும். அதை பார்த்தாதான் என்னுடைய வாழ்க்கையில சாவுங்கிறது என்னை நெருங்கும் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இனிமே வாழ்க்கையில எதை செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும், எதை நம்ம செய்யக்கூடாது என்பதை முழுமையாக புரிந்து வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க எப்போதுமே அமைதியாகத்தாங்க இருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக அமைதியாக இருந்த வாழ்க்கை போக போக ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு அமைதியாகவே தேடியும் கொடுக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கோடு போட்டு வாழ்ந்து வந்து கொண்டிருந்திருப்பீங்க. இனிமே நம்ம யாரிடம் பேசணும், யாரிடம் பேசினாலும் அளவாக பேச வேண்டும் என்பது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு மரியாதை தாங்க இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்திற்கு உங்களை நீங்களே அணுகி கொள்வீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எவ்வளவு பாடங்கள் நடக்கும், எந்த ஒரு மனிதர்கள் கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக இனிமே நீங்க மாறிவிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் இனிமே திடீரென ஒரு உயர்வை உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு உடனே கிடைக்காது. போக போக தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு அதிர்ஷ்டத்திற்கான ஒரு சப்போர்ட்டானது உங்களை பண்ணவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று உங்கள் பக்கம் வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அந்த அதிர்ஷ்டம் திடீரென்று வந்து திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு திருமணமானது நடக்கும். கணவனை பிரிந்து தனியாக இருக்கக்கூடிய மனைவிகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் கணவன் வந்து உங்களிடம் பேசலாம். இல்லைன்னா நீங்கள் கூட உங்களுடைய கணவனிடம் போய் பேசுங்க. நீங்கள் இவ்வளவுதான் அடித்து சண்டை போட்டு கொண்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில குழந்தைகள் என்று ஒன்று இருக்கிறார்கள். அதனை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரியும். நீங்க கோபத்தாலேயோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்காகவோ நீங்க பிரிந்திருப்பீங்க. ஆனா ஒன்றுமே அறியாத அந்த குழந்தைகள் என்ன செய்யும் என்கிறதை நீங்க முழுமைக்கும் அறிந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. எதிர்பார்க்காத வாய்ப்புகள், திடீரென்று ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு போக வைக்குங்க. போக வைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது இங்கே பெரிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக மாறிவிடும். இதில் ஏதேனும் ஒரு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நன்றி.